குலாந்தகன். அத்தியாயம் 15. ராஜோபச்சாரம். சோழனையும் சேரனையும் அருகருகே பார்த்தவர்கள் அந்தி சந்தி சூரியன்களை ஒரு சேர ஒரே நேரத்தில் பார்த்தது போல பிரமித்தார்கள். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அணிந்திருந்த பட்டாடைகளும் முத்தாரங்களும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்த ஆபரணங்களும் குண்டலங்களும் வாகு வளையங்களும் மணிமுடிகளும் அங்கனம் பிரகாசித்தன. தேவேந்திர சபை இதைவிடவா சிறப்பாக இருக்க போகிறது என்று எண்ணுமாறு இன்றைய தினத்துக்கு என்றே அரண்மனை கொலு மண்டபம் புது மெருகு பெற்று திவ்ய அலங்காரங்களையும் பூண்டிருந்தது. அம்மாபெரும் கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த பெரிய மேடையில் இரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டு அதன் மேல் சரியாசனங்களாக இரு இரத்தின கசித சிம்மாசனங்கள். அவற்றில் கம்பீரமாக வீற்றிருந்த மன்னர்களை பார்க்க ராம லக்ஷ்மணர்களைப் போல் இருப்பதாக தமக்குள் கூறி அவையினர் மகிழ்ந்து கொண்டிருந்தனர். மன்னர்களுக்கு பின்னால் பட்டிலான புலிக்கொடியும் விற்கொடியும் தொங்கின. இடையிடையே மலர் சரங்கள் தோரணங்கள் ஆகியிருந்தன. ஆதித்தனுக்கும் தானுரவிக்கும் இருபுறமும் சற்றே தாழ்ந்த நிலையில் வேறு இரு சிங்காதனங்கள். அவற்றில் சோழனுக்கு அருகே இளங்கோ பிச்சியும் சேரனை ஒட்டினார் போல இளவரசன் கன்னரதேவனும் அமர்ந்திருந்தனர். இருபுறமும் நீண்டிருந்த மந்திரி பிரதானிகள் கூட்டத்தில் அனைவருக்கும் முன்னதாக கடம்பமாதேவியும் குலாந்தகனும் காணப்பட்டனர். உங்களுடைய இடத்தை நான் ஆக்கிரமித்து கொண்டு விட்டேன் போலிருக்கிறதே என்று தானுரவி இளங்கோ பிச்சியை பார்த்து உபச்சாரமாக கேட்கவும் அவையில் முன் வரிசையில் இருந்த சிலர் காதில் அது விழ மரியாதையுடன் கூடிய மென்மையான சிரிப்பொலி எழுந்தது. உங்களுக்கு என்றால் மட்டும் அந்த உரிமையை மகிழ்ச்சியோடு நான் விட்டு கொடுக்கிறேன் என்றாள் மகாராணி. சோழ பேரரசியின் அழகை போலவே பெருந்தன்மையும் உயர்வாகத்தான் இருக்கிறது. என் நண்பன் மிகவும் பாக்கியசாலிதான். உங்கள் நண்பரை விடவும் பாக்கியசாலிகளான இருவர் இங்கே இருக்கிறோமே என்றான் கன்னரதேவன். அவரை கணவராகவும் தந்தையாகவும் பெற்ற என் தாயும் நானும் தான். தானுரவி அரியாசனத்தின் முனைக்கு முன்னேறி உடலையும் கரத்தையும் நீட்டி கன்னரதேவனின் கன்னத்தை தட்டி கொடுத்தான். ஆமாம் ஆமாம், இவருக்கு சினம் பொங்காத போதெல்லாம் நான் பாக்கியசாலிதான் என்று எண்ணிக்கொண்ட இளங்கோ பிச்சி புன்முறுவல் செய்தாள். ஆதித்தன் கோபித்து கொண்டு இளங்கோ பிச்சியின் பாத சிலம்புகளுடன் அவளையும் உதறிவிட்டு போன அந்த இரவு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தன்னை விட்டு அந்த புறத்தை விட்டு அரண்மனையை விட்டு தஞ்சை தலைநகரையே விட்டு குதிரை ஏறி பறந்து விட்டாரே, ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாமல். கோபம் என்றால் ஆத்திரம் தீர இடி முழக்க குரலில் திட்டிவிட்டாலும் பரவாயில்லை. இவரோ அலட்சியப்படுத்தியும் ஒதுக்கியும் மௌனம் சாதித்துமே ஆளை கொன்று விடுகிறார் பல சமயங்களில். அன்று இரவு முழுவதும் இளங்கோ பிச்சி மையும் மனமும் கரைய விசும்பி விசும்பி அழுதாள். மறுநாள் காலை குவளை வந்து இவள் நிலை கண்டு இறங்கி, அடடே, இரவோடு இரவாக ஆதித்தன் புறப்பட்டு போயிருக்கிறானே என்பதற்காகவா அழுகிறாய்? முக்கிய அலுவலாகத்தான் அவன் சென்றிருக்கிறான். பல கடகங்களையும் மேற்பார்வையிட்டு திரும்ப சில காலமாகும் என்று நேற்றே என்னிடம் சொன்னான். ஏதேனும் அவசர பணி என்றால் அமைச்சர்கள் என்னிடம்தான் யோசனை கேட்பார்கள் என்றும் முடிவு சொல்கின்ற அந்த நேரத்தில் நீயும் கன்னரதேவனும் என் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று கூறி போயிருக்கிறான் என்றாள். குவளை இவ்வாறு பேசவும் ஓரளவு சமாதானம் அடைந்த இளங்கோ பிச்சி சுரங்க பாதையில் ஆதித்தனை பின்தொடர்ந்தது பற்றியோ அது அவனுக்கு தெரிய வந்துவிட்டது குறித்தோ குவளையிடம் வாய் திறக்கவில்லை. அன்று தலைநகரிலிருந்து கிளம்பி போனவன்தான். நேற்று இரவுதான் திரும்பி இருந்தான். நாடெங்கும் சுற்றி அலைந்ததில் ஒரே களைப்பு, அசதி. நீராடி முடித்ததும் உணவருந்தவும் மறுத்து ஆயாசத்துடன் மஞ்சத்தில் மல்லாந்து நித்திரையில் ஆழ்ந்தான். இன்றோ அதிகாலையில் இருந்தே தஞ்சை மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருந்தது. தலைநகர் இன்று வரை கண்டிராத அளவில் ஒரு மாபெரும் கோலாகல வரவேற்பு. கோட்டைக்கு வெளியே எதிர்கொண்டழைத்து ஆர்வமும் ஆரவாரமும் குமிழியிட ஊர்வலம் முடித்து இதோ அரசவையில் ராஜோபச்சாரம். இளங்கோ பிச்சியின் கரங்கள் கணவனை கட்டி அணைக்கவும் இதயம் மன்னிப்பு வேண்டவும் துடித்து கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு இன்னும் எத்தனை சாமங்கள் காத்திருக்க வேண்டுமோ? ஒரு பெருமூச்சிலே அவள் நெஞ்சு விம்மி தணிந்த அதே நேரத்தில், கன்னரதேவா, கடவுள் வணக்கமாக நம்பியிடம் நீ பயின்ற ஏதேனும் ஒரு பதிகத்தை பாடலாமே என்றான் ஆதித்தன். இளவரசன் உடனே எழுந்து நின்று கை கூப்பி கண் மூடி பாட ஆரம்பித்தான். கணீர் என்ற குரலில் திருநாவுக்கரசரின் தேவாரம் ஒலித்தது. என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை நானும் நம்பிரான் என்று அறிந்தேனே. அடடா, எளிய அற்புதமான பாடல்! எவ்வளவு இனிய குரல்! எத்தனை உருக்கம் என்று வியந்து போற்றினான் தானுரவி. ஆதித்தா, இளம் வயதில் இத்தனை பக்திரசம் சொட்ட சொட்ட பாடுகிறானே உன் புதல்வன்.
பேசியவாறே ஒரு முத்தாரத்தை கழுத்திலிருந்து கழற்றி இளைஞனுக்கு அணிவித்து தோளில் தட்டி கொடுத்து மகிழ்ந்தான் தானுரவி. இதன் பிறகு அமாத்தியரும் படைத்தலைவர்களும் புலவர்களும் அறிமுகமானார்கள். சிற்றரசர்கள் பலர் காணிக்கை செலுத்தி வணங்கினர். கலை நிகழ்ச்சி தொடங்கலாமா என்று கேட்டு தானுரவியின் தலையசைப்பு கிடைத்ததும் கைத்தட்டினான் ஆதித்தன். அவையில் அமைதி நிலவவும், இங்கே நமது ராஜ நர்த்தகி வந்திருக்கிறாள் அல்லவா என்று மன்னர் கேட்டு முடிவதற்குள் அதுவரை திரைமறைவில் இருந்த வாத்தியங்கள் முழங்க, துரிதமான அந்த தாளகதிக்கு ஏற்ப கலீர் கலீர் என்ற சதங்கை ஒலிக்க, மின்னலென தோன்றி வந்த வேகத்திலேயே நர்த்தனம் செய்தாள் அபிமானவல்லி. அவைக்குள் பிரவேசித்த விதத்திலேயே அனைவரையும் திடுக்கிட்டு நிமிரச் செய்தவள் அடுத்து தன் வனப்பாலும் அந்த வனப்பை எடுத்து காட்டவே செய்து கொண்டிருந்த அலங்காரத்தாலும் பிரமிப்பில் ஆழ்த்தினாள். மோகனாஸ்திரம் பிரயோகிக்கப்பட்டது போல அவையில் அத்தனை பேரும் சொக்கி போனார்கள். ஒரு வினாடி கண் இமைத்தாலும் இழப்பு நமக்குத்தான் என்று உணர்ந்தவர்களாக அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த ஒவ்வொரு அசைவிலிருந்தும் தெரித்து சிதறிய அழகுகளையும் அள்ளி பருகினார்கள். எத்தனையோ விதமான அலங்காரங்களில் எத்தனையோ தடவைகள் அவளை பார்த்திருந்த போதிலும் இன்று ஆதித்தனே இந்த எழில் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறித்தான் போனான். தானுரவியோ வியப்பில் விரிந்த விழிகள் நிலை குத்தி இருக்க மூச்சு விடவும் மறந்தவனானான். குலாந்தகனின் கண்கள் பளபளப்பதையும் அவன் நெஞ்சு பெரும் மூச்சுக்களால் துருத்தியாய் புடைப்பதையும் அவன் கரங்கள் அமர்ந்திருந்த ஆசனத்தின் கைப்பிடியை அழுந்த பற்றியதால் வெளிரி போவதையும் கடைக்கண்ணால் கவனித்தாள் கடம்பமாதேவி. இளங்கோ பிச்சியின் கண்களோ தன் கணவனின் திருமுகத்தையும் சேரமானின் வதனத்தையும் மாறி மாறி பார்த்து அவர்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பை அங்கே படிக்க முயன்றன. நர்த்தனம் முடிந்து சற்று நேரமாகியும் அவையினர் பிரமை பிடித்தாற் போல அசையாதிருந்தனர். ஆதித்தன்தான் மயக்கத்திலிருந்து முதலில் விடுபட்டவனாக மற்றவர்களையும் சுய நினைவுக்கு கொண்டு வர விரும்பி கைத்தட்டினான். தானுரவி திடுக்கிட்டு நிமிர்ந்து அவனுடன் சேர்ந்து கொண்டான். அவ்வளவுதான். அவையில் இருந்த அத்தனை பேரும் அந்த கரவொலியில் பலமாக சேர்ந்து கொண்டதில் மண்டபமே அதிர்ந்தது. சேரமான் தன் நெஞ்சிலே தவழ்ந்த மணி ஆரங்கள் பலவற்றை ஒரு கொத்தாக பற்றி எடுத்து கழற்றி சன்மானமாக வழங்கவும் சற்றே தயங்கி ஆதித்தனை ஏறிட்டாள் அபிமானவல்லி. பெற்றுக்கொள் வள்ளி, மறுப்பது பண்பல்ல என்றான் ஆதித்தன். பெருமூச்சுக்கள் இன்னும் அடங்காத நெஞ்சத்துடன் சேரமானை நெருங்கினாள் வள்ளி. ஆபரணங்களை தன் கரங்களில் வழியவிட்ட தானுரவியின் விழிகளை கவனித்தாள். அவை அவள் கண்களை சந்திக்காமல் எழில்களை எடை போட்டு கொண்டிருப்பதை காணவும் லேசான ஏளன புன்னகை தவழ பின்வாங்கி சென்றாள். நண்பரே, சில கணங்கள் ஓய்வுக்கு பின் அடுத்த நடனத்துக்கு சித்தமாகிவிடுவாள் அபிமானவல்லி என்றான் ஆதித்தன். போதும் போதும் என்றான் தானுரவி. இதற்கு மேல் இவள் ஆடினால் பூவுலகம் தாங்காது. தேவர் உலகில் ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அனைவரது அழகுகளையும் ஆற்றல்களையும் உருவாக்கி என் கண்ணெதிரே நிறுத்திவிட்டீர். அவை கலையலாம் என்று உத்தரவளித்தான் சோழன். பிச்சி, நண்பகல் விருந்துக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறாயா என்று கேட்டான் ஆதித்தன். சேரமானுடன் அந்தரங்கமாக அளவலாவ விரும்புகிறான் ஆதித்தன் என்பதை புரிந்து கொண்ட பிச்சி மகன் கன்னரதேவனுடன் தானுரவியிடமிருந்து விடைபெற்று கொண்டு பிரிந்து சென்றாள். கொலு மண்டபத்திலிருந்து ஆலோசனை மண்டபம் நோக்கி நடந்தவாறே, இன்று இறைவணக்கம் பாட திருநாரையூர் நம்பி இல்லாதது பெரும் குறை என்றான் தஞ்சையர்கோன். நாட்டு எல்லையில் தங்களை வரவேற்ற பின் மீண்டும் தல யாத்திரை கிளம்பி சென்று விட்டாராமே. ஆமாம் என்ற சேரமான் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக நான் சிரித்த ஒரு சிரிப்பை கண்டே பயந்து ஓட்டம் பிடித்திருப்பார் என்று அந்த நினைவில் மீண்டும் நகைத்தவன் சட்டென்று தான் ஏதோ தவறு செய்துவிட்டது போல உணர்ந்து அடி உதட்டை உள்ளிழுத்து கொண்டான். குலாந்தகனும் திடுக்கிட்டு போனான். வரும் வழியெல்லாம் நம்பிக்கு கூட அடையாளம் தெரியாதபடி மாறு வேடம் அமைந்தது குறித்து திருப்தியுடன் பேசிக்கொண்டும் அதற்கு காரணமான கடம்பமாதேவியை பாராட்டி கொண்டும் வந்திருந்தான் தானுரவி. விக்கி அண்ணனுக்கு புதியதொரு கோலத்தையும் பெயரையும் உருவாக்கி தந்த கடம்பமாதேவி வேட பொருத்தம் மட்டும் போதாது, அதைவிடவும் நடிப்பு தான் முக்கியம் என்று எச்சரித்து அவனுடைய முகத்தோற்றத்தோடு நடையையும் பாவனைகளையும் கூட பெயருக்கு ஏற்ற விதத்தில் மாற்றிக்கொள்ள கற்றுத்தந்தாள். நிமிர்ந்த நெஞ்சத்தையும் கம்பீர நடையையும் கடுமையான சுபாவத்தையும் கொடூர பார்வையையும் பழக்கத்துக்கு கொணர்ந்திருந்தாள். இத்தனை எளிதாக சேரமான் நம்பியின் பரிந்துரையை ஏற்று தன் யோசனைக்கு இணங்குவான் என்று விக்கியண்ணன் எதிர்பார்க்கவே இல்லை. சோநாட்டில் ஆதித்தனையும் பட்டத்து அரசியையும் சிறைக்கூட காவலரையும் நம்பியையும் தவிர வேறு யாருக்கும் விக்கியண்ணன் தப்பியது தெரியாது. இந்நான்கு தரப்பினரும் அதை வெளியிட்டு அரசாட்சிக்கு அவமானத்தையும் இழுக்கையும் தேடித்தரப்போவதில்லை.
பாதாள சிறையில் நீ வாடுவதாகவே எல்லோரும் எண்ணி இருக்கும்போது நீ மாறு வேடத்தில் மீண்டும் தஞ்சைக்கு சென்று மன்னரின் நன்மதிப்பை பெற்று தளபதியாக உயர்வது சாத்தியமே, யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் என்று கூறி கடம்பமா தேவியின் பொறுப்பில் இவனை ஒப்படைத்தான் தானுரவி. அவளும் தன் ஆற்றலை எல்லாம் செலுத்தி 2 தினங்களிலேயே அவனை புதிய பிறவி எடுக்கச் செய்துவிட்டாள். சிரிப்பு ஓய்ந்ததும் நம்பிக்கு குலாந்தகனை விக்கி அண்ணனாக மறுபடி அறிமுகப்படுத்தி அவரை கரைகாணா வியப்பில் ஆழ்த்திய சேரமான் சற்று கடுமையாகவே பேசினான். நம்பி, தாங்கள் பரிந்துரைப்பதால் இந்த அபாயகரமான காரியத்தில் நான் இறங்குகிறேன். உண்மை அம்பலமாகி வஞ்சிக்கோனால் தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆதித்தன் கருதுவானேயானால் எத்தகைய விபரீதமான பின் விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதை சிந்தித்து பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிரபு, விக்கியண்ணனின் பக்கபலம் இன்று ஆதித்தனுக்கு அவசிய தேவை. சில காலம் சென்று குலாந்தகனின் வேடம் கலைந்தாலும் இந்த மோசடி ஒரு பெரிய நன்மை கருதியே என்று அறியும் போது மன்னர் எம்மை மன்னித்து விடுவார் என்பது நிச்சயம். விக்கியண்ணனின் தோற்றம் மாறினாலும் விசுவாசம் மாறப்போவதில்லை. அது மாறாத வரைக்கும் நமக்கு கவலையும் இல்லை என்றார் நம்பி. அப்படியானால் சரி என்றான் சேரமான். நம்பிக்கே தன்னை அடையாளம் தெரியவில்லை எனும்போது ஆதித்தனையும் அவன் நலன் கருதியே ஏய்ப்பது எளிதாகவே இருக்கும் என்று நம்பி வந்திருந்தான் குலாந்தகனாக உருமாகியிருந்த விக்கியண்ணன். ஆனால் இது என்ன? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கதையாக தானுரவி சற்றும் யோசிக்காமல் நம்பி ஆண்டார் நம்பி ஏமாந்து போன நிகழ்ச்சியை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரே. ஆதித்தனுக்கு சந்தேகம் எழாதிருக்க வேண்டுமே என்று கலங்கி போனான். கடம்பமாதேவியின் முகத்திலும் கவலை ரேகைகள் படர கண்டு அவன் அச்சம் அதிகரித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. மந்திர ஆலோசனை. தலை சிறந்த ஒரு ராஜதந்திரியின் மகள் என்பதை அந்த கணத்தில் நிரூபித்தாள் கடம்பமாதேவி. ஆலோசனை மண்டபத்தில் 4வருக்கும் இடையூறு ஏதும் இல்லாதிருக்க பிரம்மாண்டமான கதவுகளை 2 காவலர்கள் வெளிப்புறமிருந்து இழுத்து சாத்தினர். உரையாடலின் இடைப்புகுந்த கடம்பமாதேவி ஆதித்தனை ஏறிட்டு நோக்கி, சேர நாட்டின் யானைப்படை தலைவனை கடனாக கொடுத்து உதவ வேண்டும் என்று எங்கள் மன்னருக்கு தாங்கள் தூது அனுப்பினால் சிரிப்பு வராமல் என்ன செய்யும் என்றாள். சமயோசிதமாக அவள் பேச்சை திசை மாற்றியதற்காக நன்றியோடு அவளை பார்த்தனர் சேரனும் குலாந்தகனும். தானுரவி அவள் எடுத்து கொடுத்த இடத்தில் பிடித்து கொண்டு விளக்கினான். ஆம் நண்பரே, கப்பற்படை ஒற்றற்படை உட்பட 6 படைகளுக்கும் மாதண்ட நாயகனாக விளங்குவது தவிர யானைப்படைக்கு சேனாதிபதி பொறுப்பையும் நானே ஏற்றிருக்கிறேன். அதனால்தான் உங்கள் கோரிக்கை நகைப்பை உருவாக்கியது என்றான் தானுரவி. சேர நாட்டு குஞ்சர மல்லர்களுள் எங்கள் மன்னரை விஞ்ச யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள் கடம்பமாதேவி. உங்களையே கடனாக கேட்டது பிசகுதான் என்றான் ஆதித்தன் லேசான வருத்தம் எட்டி பார்த்த புன்னகையுடன். நண்பரே, நீங்கள் என்னை தவறாக எண்ணக்கூடாது. உங்களுடன் படையெடுப்பில் கலந்து கொண்டு பக்கபலமாக நிற்க நான் சித்தமாக மட்டும் இல்லை, துடிப்புடன் நான் இருக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் விரும்புவீர்களா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. தங்கள் பெருந்தன்மையை மெச்சுகிறேன் மன்னவா. என்றாலும் தாங்கள் என்னுடன் வடதிசைக்கு வருவது உசிதமில்லை என்றே தோன்றுகிறது என்றான் ஆதித்தன். நானும் அவ்வாறுதான் நினைத்தேன். அதனால் அதற்கு அடுத்தபடியான சிறந்த ஏற்பாடாக குலாந்தகனை உங்களுக்கு கடனாக வழங்க உடன் அழைத்து வந்தேன். எனக்கு இணையான மாவீரன், போர் யானைகளை பற்றியும் அவற்றை யுத்தங்களில் திறம்பட பயன்படுத்தி கொள்வது குறித்தும் சகலமும் அறிந்தவன் என்ற சேரமான் குலாந்தகா என்று அழைத்து மன்னரை வணங்கு என்று ஆஞ்ஞாபித்தான். ஆதித்தன் முன்பு மண்டியிட்டு கரம் கூப்பிய குலாந்தகன் சொன்னான், பிரபு, என்னை தங்களுக்கு முன்பின் தெரியாது, எனக்கும் தங்களை தெரியாது. ஆனால் நம் இருவருக்குமே சற்று முன்பு தங்கள் மகன் கன்னரதேவன் உருக்கமாக பாடிய அப்பர் சுவாமிகளின் தேவாரம் தெரியும். அதையே மறுபடியும் கூறி என்னை தங்களுக்கு அர்ப்பணித்து கொள்ள விரும்புகிறேன். அப்பனே, எழுந்திரு என்றான் ஆதித்தன். அவன் தோள்களை பற்றி உயர்த்தினான். அந்த பாடலையும் அதன் பொருளையும் நான் நன்கு உணர்ந்தவன்தான் என்றாலும் நீ இன்னொரு முறை பாட கேட்பதில் ஆட்சேபனை இல்லை. நாவுக்கரசர் பாடலை எத்தனை முறை கேட்டால்தான் என்ன, அழுக்கவா போகிறது? பிரபு, எனக்கு இசை தெரியாது, பாடவும் வராது. ஆனால் பதிகத்தை சொல்கிறேன். அதையே எனது சத்திய பிரமாணமாகவும் விசுவாச உறுதிமொழியாகவும் ஏற்க வேண்டும் என்ற குலாந்தகன் தொடர்ந்தான். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை நம்பி நான் என்றறிந்தேனே. ஏற்றுக்கொண்டேன் அப்பனே என்றான் ஆதித்தன்.
நீ என் அடியான் என்பதை அறிந்தேன். நீயும் என்னை பிரான் என்று அறிந்தாய். நல்லது. ஆனால் பாடலின் முதல் அடிகளில் உன்னை நான் முன் ஏதும் அறிந்திருக்கவில்லை என்றாயே. அதைத்தான் ஏற்க முடியவில்லை என்று மாமன்னர் கூறவும் துணுக்குற்ற குலாந்தகன் அடுத்து வந்த வார்த்தைகளில் ஆறுதல் பெற்றான். வெகு நாட்களாக, ஏன் முந்தைய பிறவிகளிலே கூட உன்னை அறிந்திருப்பது போல என் மனதில் ஒரு பிரமை ஏற்படுகிறது. கண்களில் நீர் மல்க குலாந்தகனை அன்புடன் தட்டி கொடுத்தான் ஆதித்தன். அவர்களிடையே உணர்ச்சி பெருக்கினை நீடிக்க விட விரும்பாதவன் போல தானுரவி, கடம்பமாதேவியையும் உங்களுக்கு முறையாக அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்றான். பல ஆண்டுகளுக்கு முன்பு கங்க தேசத்திலிருந்து சேர நாடு வந்து சேர்ந்தவர் இவள் தந்தை லகுலீச பண்டிதர். என் அவைக்கு மதிப்பு சேர்த்த அமாத்தியாயருள் முதன்மையானவர். போர் தந்திரங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து உணர்ந்த பேரறிஞர். பூர்வீகம் கங்க நாடு என்றாலும் சேர நாட்டையே தாய்நாடாக ஏற்றவர். அவர் மரணம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தமது அறிவாற்றலுக்கெல்லாம் தமது மகளை அவர் வாரிசாக சென்றிருக்கிறார் என்பது நாளடைவில் தெரிய வந்தது. மனமும் சற்று அமைதியுற்றது. இவளும் உங்களுக்கு உதவ முடியும் என்பதால் உடன் அழைத்து வந்தேன். மிக்க மகிழ்ச்சி என்ற ஆதித்தன், அப்படியானால் இவ்விருவர் முன்பும் மனம் விட்டு நான் ஒளிவு மறைவின்றி பேசலாம் என்கிறீர்கள்? தாராளமாக என்றான் சேரமான். இல்லையென்றால் ஆலோசனை கூட்டத்துக்குள் வர இவர்களை அனுமதித்திருக்கவே மாட்டேனே. நல்லது, அமர்ந்து கேளுங்கள் என்று அவரவருக்குரிய இருக்கைகளை சுட்டிக்காட்டிய ஆதித்தன், என் தகப்பனார் காலத்திலிருந்தே நான் திட்டமிட்டு வரும் படையெடுப்பு இது என்ற பூர்வ பீடிகையுடன் திருப்புரம்பிய பெரும் போரை நினைவூட்டினான். அந்த போரின் முடிவில் பாண்டியன் வரகுணனை வெற்றி கொண்ட பல்லவன் அபராஜிதன் தனக்கு பக்கபலமாக நின்று போரிட்ட ஆதித்தனிடம் நன்றி பாராட்டி நெகிழ்ந்ததை சொன்னான். பாண்டியன் தோற்றோடவும் அதுவரை பாண்டியன் வசமிருந்த சோநாட்டு பகுதியுடன் பல்லவர் வசமிருந்த சோநாட்டு பகுதியையும் சேர்த்து ஆதித்தனிடமே ஒப்படைத்து ஆண்டுகொள் என்று கூறி காஞ்சி திரும்பியதை எடுத்துரைத்தான். மேலும் தொடர்ந்து பேசினான் ஆதித்தன். இதனால் என் தந்தை விஜயாலயன் பெருமையுற்ற போதிலும் அபராஜிதனின் தந்தை நிருபதுங்கவர்மன் தன்னை முன்னம் ஒரு முறை, அதாவது அரிசலாற்றங்கரை போரில் வஞ்சித்ததை அவர் மன்னித்தார் இல்லை. அப்போது காஞ்சியை என்றேனும் ஒரு நாள் கைப்பற்றி பல்லவ பேரரசையே பூண்டோடு அழிப்பதாக சபதம் எடுத்திருந்தார். அதையும் விஜயாலயன் மறந்தார் இல்லை. எனவே சோநாடு முழுவதுமே நமது ஆளுகைக்கு உட்பட்டதிலும் திருப்தியுறாமல் பல்லவ ராஜ்யத்தின் மீதே நான் படையெடுத்து அந்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கூறி வாக்குறுதியும் பெற்றார். நானும் நோய் படுக்கையில் இருந்த அவர் முன்பு வேறு வழியின்றி சூடுரைத்தேன். இதன் பிறகு ஓராண்டுக்குள் என் தந்தை விஜயாலயன் காலமாகிவிட்டார். அரியாசனம் ஏறிய நான் விரிவடைந்து விட்ட சோநாட்டின் எல்லைகளை பலப்படுத்துவதிலும் என் ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதிலும் ஒரு வல்லரசு மீது படையெடுக்க தேவையான படைபலத்தை பெருக்கிக் கொள்வதிலும் 10 ஆண்டு காலத்தை கடத்திவிட்டேன். உண்மையில் இவ்வளவு தாமதத்துக்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. என்னிடம் எவ்வளவோ பெருந்தன்மை காட்டி நடந்து கொண்ட பல்லவேந்திரர் மீது படையெடுக்க என் மனசாட்சி இடம் தராமல் உறுத்தியதால் தான் அந்த காரணம். அந்த தயக்கத்தையும் படிப்படியாக வெற்றி கொண்டு தந்தைக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் துணிவை இன்று பெற்றுள்ளேன் என்று ஒளிவு மறைவின்றி கூறி முடித்தான் ஆதித்தன். மகன் கன்னரதேவன் வாரிசாக வளர்ந்திருப்பதும் படையெடுப்பை நிகழ்த்த தைரியம் அளித்திருக்குமே என்றான் தானுரவி. மெய்தான் என்றான் ஆதித்தன். பின்னணியை புரிந்து கொண்டோம், இனி நடக்க வேண்டியதை பேசுவோம் என்றான் குலாந்தகன். படையெடுப்புக்கு நாள் குறித்தாயிற்று. தங்களை சந்தித்து விடைபெறத்தான் காத்திருந்தேன் என்றான் ஆதித்தன் தானுரவியை நோக்கி. எனக்கு கவலை அளிப்பதெல்லாம் ஒரே ஒரு சிந்தனைதான். முன்னர் திருப்புரம்பியத்தில் தோற்றோடிய வரகுணனின் சகோதரன் பராந்தக வீரநாராயணன் பாண்டி நாட்டில் இன்று அரியணை ஏறி அரசாண்டு வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வடதிசை படையெடுப்பு நிகழ்த்தும் போது வரகுணன் முன்னம் இழந்த சோநாட்டு பகுதிகளை இவன் திரும்ப கைப்பற்ற முற்பட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அதற்காகத்தானே நான் உங்களுடன் இந்த படையெடுப்பில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கியிருக்கிறேன். கவலையின்றி சென்று வாருங்கள், வென்று திரும்புங்கள். பாண்டியன் சோநாட்டை நோக்கி விரலசைக்கவும் துணிய மாட்டான். அப்படியே அசட்டுத்தனமாக ஏதும் நடந்து கொண்டாலும் பாடம் கற்பிக்க நான் இருக்கிறேன் என்றான் தானுரவி. நண்பரே, இந்த உறுதிமொழியை இதற்கு முன்பும் பல முறை எனக்கு அளித்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி பாராட்டுகிறேன். ஆனால் என்ன? என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு எண்ணத்தை வெளியிட்டால் தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஆதித்தன் முடிக்க விடாமல் தானே பேசினான் தானுரவி. நீங்கள் என்ன சொல்ல வந்து பேச முடியாமல் தயங்குகிறீர்கள் என்பதையும் நான் ஊகித்து விட்டேன். பராந்தக வீரநாராயணின் பட்டத்தரசி
சேரர் குலத்தில் உதித்தவளாயிற்றே என்று யோசிக்கிறீர்கள், அதுதானே? பாண்டியனோடு உறவு முறையால் நான் பிணைக்கப்பட்டுள்ள போது அவன் சோழ நாட்டின் சில பகுதிகளை கவர எண்ணினால் அதை எதிர்த்து என்னால் வன்மையாக செயல்பட முடியுமா என்று கலங்குகிறீர்கள், அப்படித்தானே? புன்னகையுடன் தானுரவி கேட்கவும் ஆதித்தன் தலை குனிந்தான். நண்பரே, தங்களை உறவா நட்பா என்ற சோதனைகளில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை என்றான். விருட்டென்று எழுந்து நின்று பேசலுற்றான் தானுரவி. ஆதித்தா, நான் கூறுவதை காது கொடுத்து கேட்டுக்கொள். வானவன் மாதேவியை பராந்தகன் வீரநாராயணனின் பட்டத்தரசி ஆக்கியதன் மூலம் எங்களிடையே உறவு முறை உருவாகியிருப்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நம் இருவரிடையே நட்புறவு மிக நெருக்கமாக வளர்ந்து முதிர்ந்திருப்பதை பாண்டியன் நன்கு அறிவான். அப்படி தெரிந்திருந்தும் அவன் நம்மிடையே நிலவும் நட்புறவை சோதித்து பார்க்க துணிவானானால் எங்களிடையே உள்ள உறவு முறையை சோதித்து பார்க்க நானும் தயங்க மாட்டேன். பாண்டியனுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு சோழ நாட்டின் மீது அவன் படையெடுப்பதை தடுக்க வேண்டுமே தவிர தூண்டிவிடக்கூடாது. இதை அவன் உணரவில்லையானால் இரட்டிப்பு தவறு செய்தவனாகிறான். அது அவனுடைய துர்பாகியமாக விளங்கும். தண்டிக்காமல் நான் விடமாட்டேன், இது சத்தியம் என்றான். விழிகளில் நீர் ததும்பி வழிவதை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் உணர்ச்சி பரவசமான ஆதித்தன் துள்ளி எழுந்து வந்து தானுரவியை ஆற தழுவிக்கொண்டான். நண்பரே, எனக்கு என்ன மறுமொழி சொல்லுவது என்றே தெரியவில்லை. உங்கள் பெருமனத்தால் என்னை ஊமையாக்கி விட்டீர்கள். இரு பேரரசர்களும் ஆலிங்கனம் செய்து கொண்டு நிறைந்த உள்ளத்துடன் மகிழ்ச்சி மீதுர நிற்பதைக் கண்டு பூரித்து போன குலாந்தகனும் கடம்பமாதேவியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகை பூத்தனர். கடம்பமாதேவி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் வடதிசையில் படையெடுத்து செல்கையில் கொங்கு நாட்டிலிருந்தும் ஏதேனும் தொல்லை நேரக்கூடுமா என்று கேட்டான் குலாந்தகன். அப்படி ஒன்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் அனுமானம் பொய்த்தாலும் வருகின்ற ஆபத்து சேரமானால் சமாளிக்க முடியாததாக இருக்கப் போவதில்லை. என்னுடைய சிந்தனையெல்லாம் வடக்கே படையெடுத்து போய் பல்லவேந்திரரை வெற்றி கொள்ளும் அளவில் சோழ பேரரசின் படைபலமும் போர்த்திறமும் இருக்கிறதா என்பது பற்றித்தான். சினத்துடன் வியப்புடன் போட்டியிட திரும்பி பார்த்தான் ஆதித்தன். தனது ஆற்றலையே இவள் சந்தேகிக்க துணிகிறாளே என்று வியந்தான். அவன் கண்களிலேயே அவன் மனப்போக்கை படித்துவிட்ட கடம்பமாதேவி, சோழ பேரரசர் கோபிக்க கூடாது என்றாள். குறை காண்பது என் நோக்கமல்ல. உங்கள் வெற்றியை உறுதி செய்யவே எங்களை அழைத்து வந்திருக்கிறார் சேரமான். தேவி, எனது பிரம்மாதி ராஜர்கள் அனைவரும் பழையாறையில் கூடி 5 தினங்கள் விவாதித்து போர்த்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அது தோல்வியுற காரணமே இல்லை என்றான் ஆதித்தன். நல்லது, தங்கள் பிரதம தளபதியாக குலாந்தகன் இப்போது இயங்கட்டும். உங்கள் திட்டப்படி படைகளை நகர்த்தட்டும். நான் அபராஜிதன் நிலையிலிருந்து பல்லவ நாட்டை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்ற கடம்பமாதேவி தான் கொண்டு வந்திருந்த ஒரு சுருக்கு பையிலிருந்து மெல்லிய தோளினால் ஆன ஒரு வரைபடத்தை எடுத்து அருகில் இருந்த ஒரு அலங்கார பீடத்தின் மீது விரித்தாள். அதில் நதிகளும் பிரதான நகரங்களும் நாட்டு எல்லைகளும் சாலைகளும் கோடுகளாகவும் புள்ளிகளாகவும் வரையப்பட்டிருந்தன. யானை குதிரை வடிவங்களில் சிறிய மர பொம்மைகளையும் சுருக்கு பையை பிரித்து உதறி கொட்டினாள். ஆதித்தன் மிகுந்த வியப்பும் ஆர்வமுமாய் அந்த போர் விளையாட்டில் கலந்து கொண்டான். குலாந்தகனுக்கு தனது பிரம்மாதி ராஜர்கள் வகுத்த திட்டத்தை ஆதித்தன் விளக்க, அவனும் அதற்கு ஏற்ப வெள்ளை நிறத்தில் நாற்படைகளையும் குறிக்கும் பொம்மை காய்களை நகர்த்தினான். பீடத்தின் மறுபுறத்தில் இருந்த தானுரவி கடம்பமாதேவியின் யோசனை கிணங்க கருநிற பொம்மை காய்களை நகர்த்தி வந்தான். வெகு சீக்கிரமே சோழனின் போர் தந்திரத்தை பல்லவேந்திரனால் மிக எளிதில் முறியடித்துவிட முடியும் என்பது புலனாயிற்று. வலது கரத்தை முஷ்டியாக்கி இடது கரத்தில் ஓங்கி குத்தி அடி உதட்டை அழுந்த கடித்தான் ஆதித்தன். 2வது முறை அவன் தலை தொங்கி போயிற்று. என் போர் தந்திரம் என்ன என்பதை படிப்படியாக நீ இங்கே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப காய்களை நகர்த்தி வென்றாய். ஆனால் பல்லவனுக்கு முன்கூட்டி எதுவுமே தெரிய போவதில்லையே. திடீரென்று நடக்கும் படையெடுப்பு அவனை திக்குமுக்காடச் செய்யும். மேலும் அவனுக்கு ஆலோசனை வழங்க காஞ்சியில் ஒரு கடம்பமாதேவியும் இல்லை. பிரபு, எதிரியின் ஆற்றலை குறைத்து மதிப்பிடுவது தற்கொலைக்கு சமம் என்றால் கடம்பமாதேவி. பல்லவேந்திரரின் ஒற்றர்கள் உங்கள் படை திரட்டும் முயற்சிகளை இதற்குள் அவருக்கு தெரிவித்திருப்பார்கள். அப்படியே இல்லை என்றாலும் பல்லவனின் எல்லை காவல் படையினர் தங்கள் படையெடுப்பை கண்டதுமே அவசரமாக தகவல் அனுப்பி மன்னரை எச்சரித்து விடுவார்கள். எந்த திக்கிலிருந்து எவ்வகை படை முன்னேறி வருகிறது என்பதை வைத்தே வியூகத்தை ஊகித்து அதை உடைக்கும் உபாயத்தையும் பல்லவேந்திரர் உருவாக்கி விடுவார். அவர் அவையில் என்னை விடவும் போர் தந்திரங்களில் தேர்ந்த அறிஞர்கள் இருக்கக்கூடும் என்றால், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான் ஆதித்தன் எரிச்சல் எட்டி பார்த்த குரலில். சொல்கிறேன் என்ற கடம்பமாதேவி
முற்றிலும் புதியதொரு போர் திட்டத்தை வகுத்து விளக்கினாள். கேட்க கேட்க மற்ற மூவரும் வியப்பில் விரிந்த கண்களால் அவளை நோக்கியபடி இருந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.